அதிகாலை ஜெபம். அன்பின் சகோதர சகோதரிகளே, அதிகாலையில் ஜெபித்தால்தான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரா? மற்ற நேரங்களில் ஜெபித்தால் அவர் கேட்க மாட்டாரா? எந்த நேரம் ஜெபித்தாலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். என்றாலும் உலகம் விழித்துக் கொள்ளும் முன் தேவ பிள்ளைகள் விழித்து நம் நேசருடைய பாதத்தில் காத்திருப்பது இனிமையான ஒரு ஜெப நேரம். அதிகாலை நேரத்தில் நம்முடைய மனம் உலக பாரங்கள், குழப்பங்கள் இல்லாதபடி தெளிவாக இருக்கும். உலக கவலைகள், பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து வரும் முன்பாக காலை நேரத்தில் நம் இருதயம் லகுவாக இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு மனதோடு நேசர் இயேசுவின் முகத்தை தேடுவது நமக்கு லகுவாக இருக்கும். நேரமாக ஆக அந்த நாளுக்குரிய பிரச்சனைகள் சூழ்ந்து வந்து நம்மை அழுத்திவிடும். பிறகு நாம் விரும்பினாலும் அந்நாள் முழுவதும் ஜெபிக்க முடியாமலேயே ஆகிவிடும். அமைதியான அதிகாலை நேரத்தில் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது அவருடைய மெல்லிய சத்தத்தை உங்கள் இருதயத்தில் கேட்க முடியும். அவருடைய மகிமையை கண்டு களிகூற முடியும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று நீதிமொழிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்திக்கப் போகிற உங்கள் பிரச்சனைகளுக்கு முன்பாக, தேவைகளுக்கு முன்பாக, உங்கள் பிரச்சனைகளை மாற்றக்கூடிய, உங்கள் தேவைகளை சந்திக்கக்கூடிய, அந்த நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களுக்கு உதவி செய்யப் போகிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அதிகாலையில் முதலாவது சந்தித்து விடுங்கள். அதிகாலையில் முதலாவது நீங்கள் அவரை சந்தித்து விட்டால் அந்த நாள் முழுவதும் அவருடைய பிரசன்னத்தை உணர்வீர்கள். நீங்கள் தனிமையில் அல்ல, உங்களோடு வல்லமையுள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்ற நிச்சயமும் மகிழ்ச்சியும் தைரியமும் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு இருக்கும். அந்த நாளில் எந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள், தேவைகள் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டாலும் நீங்கள் அதை சுலபமாக தாண்டி செல்வீர்கள். ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது, நீங்கள் அவைகளை மேற்கொள்வீர்கள். ஒவ்வொரு நாளும் நாம் இந்த உலகத்தில் மனிதர்களை சந்திக்கும் முன்பாக நம்மை உண்டாக்கின, நமக்காக தன் ஜீவனை சிலுவையில் கொடுத்த, நம்மை ரட்சித்த நம் அன்பின் நேசர் இயேசுவை சந்திப்பதுதான் அவருக்கு சந்தோஷம். ஆகவே ஒவ்வொரு நாளும் முதல் மணி நேரத்தை அவருக்கு கொடுத்து விடுங்கள். முதலாவது அவருடைய பாதபடிக்கு செல்லுங்கள். முதலாவது அவரோடு பேசுங்கள். முதலாவது அவருடைய சத்தத்தை கேளுங்கள். முதலாவது அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று யாத்திராகமம் 34:2 கடவுள் மோசையோடு பேசுகிறார். அந்த அதிகாலை நேரத்தில்தான் கர்த்தர் மோசையோடு பல காரியங்களை பேசி கற்றுக் கொடுத்தார். உங்களோடும் கர்த்தர் பேசுவார், உங்களுக்கும் கற்றுக் கொடுப்பார். என்னால் முடியுமா என்று ஒவ்வொருவரும் கேட்கிறீர்கள். பள்ளிக்கூடத்திலே அல்லது கல்லூரியிலே நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். நான் படிக்க வேண்டிய பாடங்கள் ஏராளம் இருக்கிறது. என்னால் தினமும் காலையில் 1 மணி நேரம் ஜெபிக்க முடியுமா? இது மாணவியின் கேள்வி. நான் காலை 6 மணிக்கெல்லாம் என் தொழிலை கவனிக்க வெளியே செல்ல வேண்டும். என்னால் அப்படி ஜெபிக்க முடியுமா? குடும்பத் தலைவனின் கேள்வி. காலை 5 மணிக்கே என் வீட்டு வேலைகளை ஆரம்பித்தால்தான் 7 மணிக்குள் வேலைகளை முடித்து என் அலுவலகத்துக்கு செல்ல முடியும். இது வீட்டு தலைவியின் கேள்வி. என்னால் 1 மணி நேரம் ஜெபிக்க முடியுமா? முடியும். உங்களால் முடியும். உங்களாலும் 1 மணி நேரம் தினமும் ஜெபிக்க முடியும். நீங்கள் அதை விரும்பும்போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அதிகாலை வேளையில் ஆண்டவரோடு தனித்திருக்க நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும்.
நான் தினமும் காலையில் என் நேசர் இயேசுவின் பாதத்தில் தனித்திருப்பேன் என்று தீர்மானிக்க வேண்டும். உங்கள் தீர்மானத்தின்படி ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் தொழில் காரியமாக அதிகாலை 5 மணிக்கெல்லாம் நீங்கள் பஸ்ஸுக்கு செல்ல வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இரவு எவ்வளவு கால தாமதமாகி படுத்தாலும் காலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து புறப்பட்டு விடுகிறீர்கள். என்னால் முடியாது என்று நீங்கள் சொல்லுவதில்லை. காரணம், சிந்தியுங்கள். எப்படியும் 4 மணிக்கு எழுந்துவிட வேண்டும் என்று நீங்கள் எடுத்த தீர்மானம் காலை 5 மணிக்கு எழுந்து பரீட்சைக்காக படிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். உங்களால் முடிகிறது. காலை 5 மணிக்கு எழுந்து புத்தகங்களை புரட்டுகிறீர்கள். காரணம் என்ன? உங்கள் தீர்மானம். சிந்தியுங்கள். ஏதோ ஒரு விசேஷத்திற்காக உறவினர் வீட்டுக்கு செல்ல அதிகாலை 5 மணிக்கு புறப்பட வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னால் முடியாது என்று நீங்கள் இருப்பதில்லையே. 4 மணிக்கெல்லாம் எழுந்து வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுகிறீர்களே. காரணம் என்ன? சிந்தியுங்கள். நீங்கள் விரும்புகிற நேசிக்கிற காரியத்தை செய்வதற்கு அதிகாலையானால் உங்களால் முடிகிறது. இந்த உலக காரியங்களை எல்லாம் விட மிக முக்கியமானது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருப்பதுதான். அதை விரும்புங்கள், வாஞ்சியோடு நாடுங்கள். தினமும் 1 மணி நேரமாவது என் இயேசுவோடு தனித்திருப்பேன் என்று தீர்மானியுங்கள். அப்பொழுது ஆண்டவரும் உங்கள் பலவீனத்தில் உங்களுக்கு உதவி செய்வார். சென்னையில் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளையின் வீட்டில் ஊழியத்து நிமித்தம் நாங்கள் போவதுண்டு. அந்த வீட்டின் சகோதரர் சில சமயங்களில் காலை 5 மணிக்கெல்லாம் தன் தொழில் காரியமாக வீட்டை விட்டு புறப்பட்டு விடுவார். ஆனால் இரவு எவ்வளவு நேரம் கால தாமதமாகி படுத்தாலும் மறுநாள் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவரோடு பேசின பிறகுதான் தன் தொழில் காரியமாக செல்வார்கள். காரணம், தான் செய்கிற தொழிலை காட்டிலும் அதிலிருந்து வருகிற வருமானத்தை காட்டிலும் தனக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி தன்னை மீட்டுக்கொண்ட இயேசுவையே அதிகம் நேசித்தார்கள். உங்கள் படிப்பை விட, உங்கள் வீட்டு வேலைகளை விட, தொழிலை விட, வேலையை விட, வருமானத்தை விட, உங்களுக்காக சிலுவையில் பாடுபட்டு மரித்த இயேசுவை நீங்கள் அதிகமாக நேசிக்க ஆரம்பித்து விட்டால் உங்களால் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்காமல் இருக்கவே முடியாது. அவர் அதிகாலையில்தான் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக மாதிரியை முன்வைத்து போயிருக்கிறார். அவர் ஜெபித்தபடி நீங்களும் ஜெபிக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். உங்களால் முடியும். தினமும் 1 மணி நேரம் ஜெபிக்க உங்களால் முடியும். வல்லமையுள்ள தேவ ஆவியானவர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.